வணக்கம் guys, இது சக்சஸ் பாத். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பேங்கிங்கோட ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை பேங்க்? ஒரு லைசன்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன் which accepts deposit and lend money, அதாவது loans in demand or in need. அதாவது எந்த ஒரு லைசன்ஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு தேவை இருக்கும்போது லோன் கொடுக்குறாங்களோ இல்லை நம்ம கொடுக்குற டெபாசிட்டை அக்செப்ட் பண்றாங்களோ அந்த லைசன்ஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை தான் நம்ம பேங்க்னு சொல்றோம். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால் பேங்கிங். I think it is clear. A licensed financial institution or organization which accepts deposits or lends money when in need or in demand. இதுதான் நம்ம பேங்க்னு சொல்றோம். And this process is called banking. இப்போ ஹிஸ்டரி பத்தி பார்த்திடலாம். ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்போ வந்தது அப்படின்னா 1770 எந்த பேங்க் வந்துச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இது யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் இன் 1770. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேங்க். அடுத்து 1806 பேங்க் ஆஃப் கல்கட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் கல்கட்டா இது எப்போ அப்படின்னா ஜூன் 2. இதை நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பேங்க் ஆஃப் பெங்கால்னு. இது எப்போ அப்படின்னா 1809. ஸோ 1806 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பேங்கை 1809 நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பேங்க் ஆஃப் பெங்கால்னு. இப்போ அடுத்து 1840 பேங்க் ஆஃப் பாம்பே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் பாம்பே. அடுத்து 1843 அடுத்த 3 இயர்ஸ்ல பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்ப இந்த 3 பேங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரசிடென்சி பேங்க்னு சொல்றோம். பிரசிடென்சி பேங்க், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இதை 3 சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா பேங்க் ஆஃப் பிரசிடென்சி பேங்க்னு சொல்றோம். இந்த பிரசிடென்சி பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பேங்க். எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்ற ஒன்று இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பேங்க் தான், பிரசிடென்சி பேங்க் தான். இந்த பிரசிடென்சி பேங்க் நம்ம எப்படி இந்த 3 பேங்க்கும் சேர்த்து சொன்னாலும் அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பெங்கால், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பாம்பே, பிரசிடென்சி பேங்க் ஆஃப் மெட்ராஸ். 1770 1862 வரைக்கும் வந்த எல்லா பேங்க்கும் சிங்கிள் ஸ்டாக் பேங்க். ஸோ சிங்கிள் ஸ்டாக் பேங்க்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர் சிங்கிள் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி சிங்கிள் ஹேண்டடா ஒரு பேங்கை ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த பேங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிங்கிள் ஸ்டாக் பேங்க்னு சொல்றோம். ஸோ 1770 1862 வரைக்கும் வந்த எல்லா பேங்க்கும் சிங்கிள் ஸ்டாக் பேங்க். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் இன்ட்ரடியூஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா 1863 ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா. ஆனா இது சில பல காரணங்கள்னால ஃபெயில் ஆயிடுச்சு, இழுத்து மூடிட்டாங்க இன் 1913. அடுத்து 1865 அலகாபாத் பேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அலகாபாத் பேங்க் இது ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். நீங்க கேட்கலாம் ஃபர்ஸ்ட் இதுதானே பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா தானே மேம், அப்புறம் எப்படி இது ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்னு சொல்றீங்க அப்படின்னு. இது க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ அலகாபாத் பேங்க் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங், இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ த ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் அலகாபாத் பேங்க். அடுத்து 1894 பஞ்சாப் நேஷனல் பேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எங்க அப்படின்னா லாகூர்ல. இது ஃபுல்லி தட் இஸ் பியூர்லி மேனேஜ்டு பை இந்தியன்ஸ். So the bank which is purely managed by Indians அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் which is established at Lahore in 1894. அடுத்த முக்கியமான பேங்க் பார்த்தோம்னா 1906 பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்து 1908 பேங்க் ஆஃப் பரோடா
பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்து 1881ல ஊத் கமர்ஷியல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஊத் கமர்ஷியல் பேங்க் எங்க அப்படின்னா அட் ஃபைசாபாத். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா 1958ல. ஆக்சுவலி இந்த ஊத் கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு மார்க்கிங் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் வித் லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ லிமிடெட் லயபிலிட்டியோட வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊத் கமர்ஷியல் பேங்க். அடுத்து 1911ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோல்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ்ட் பை இந்தியன்ஸ். ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்த பேங்க் வந்து பிஎன்பி 1894ல லாகூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பேங்க். இது ஃபுல்லி மேனேஜ்டு பை இந்தியன்ஸ். ஓகேவா? இது மேனேஜ்டு பை இந்தியன்ஸ். 1911ல வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹோல்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு, மொத்தமாவே நம்ம தான் பார்த்துக்கோம். ஸோ இந்த பேங்க்கை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்வதேஷி பேங்க். ஸ்வதேஷி பேங்க் எது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்சி பேங்க்னு பார்த்தோம்ல, பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பெங்கால், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பாம்பே, பிரசிடென்சி பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இதெல்லாம் எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்க? இந்த 3 பிரசிடென்சி பேங்க் பார்த்தோம் இல்லையா, இந்த 3 பேங்கையுமே மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு என்ன பேங்கை கொண்டு வராங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்ப நடந்தது அப்படின்னா 1921ல. ஸோ 1921ல இந்த 3 பிரசிடென்சி பேங்கையும் மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன், வாட் ஹில்டன் யங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தராங்க இந்த ஹெல்த் அண்ட் யங் கமிஷன். என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கான ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு. இந்த ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1926ல. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் அடுத்து 1934ல ஆர்பிஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ 1935 ஏப்ரல் 1ல ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்க அப்படின்னா கல்கட்டால. ஸோ இதான் வந்து ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். எப்போ 1935ல. 1937ல இந்த கல்கட்டால இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸை ஷிஃப்ட் பண்றாங்க டு மும்பை. அண்ட் ஸ்டில் நவ் மும்பை தான் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். 1946ல ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் ஆச்சு. டிமானிட்டைசேஷன் ஆச்சு எப்போ அப்படின்னா Jan 12. டிமானிட்டைசேஷன் என்னது? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எராடிகேட் பண்றது. இப்போ இந்த 1946ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற 500 rupees நோட், 1000 rupees நோட் அண்ட் 10,000 rupees நோட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன்ல சர்க்குலேஷன்ல இருந்து இந்த அமௌண்ட் ருபீஸ் எல்லாம் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்கன்ற மாதிரி 1946ல கொண்டு வராங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன். இதுக்கு அடுத்துதான் நேஷனலைசேஷன் ஒரு கான்செப்ட் வருது. என்ன அப்படின்னா நேஷனலைசேஷன் அப்படின்னா எந்த இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வருதோ அதெல்லாம் வந்து நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்றோம். ஸோ பேங்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் முன்னாடி பிரைவேட் செக்டர்ல ஃபங்க்ஷன் பண்ணுச்சோ, பிரைவேட் செக்டர்ல முன்னாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து பப்ளிக் செக்டருக்கு மாத்துறாது. இந்த இதுதான் என்ன சொல்றோம்னா நேஷனலைசேஷன், அதாவது அண்டர் கவர்மெண்ட்.
1949ல ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க ஆன் Jan 1. ஆர்பிஐ தான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சோல் ரெகுலேட்டர், அதாவது மெயினான ஒரு விஷயம். ஆர்பிஐ தான் நமக்கு பேங்கிங்ல. தட் இஸ் ஆர்பிஐ இஸ் சோல் ரெகுலேட்டர் ஃபார் பேங்கிங் இன் இந்தியா. 1952 அடுத்து 1952ல முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 3 பிரசிடென்சியல் பேங்கையும் இம்பரல் பேங்கா மர்ஜ் பண்ணாங்க. இந்த இம்பரல் பேங்க் தான் இப்ப நேம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த எஸ்பிஐன்னு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நேம் சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியம். யார் ரெக்கமெண்ட் பண்றா அப்படின்னா ஏடி கோர்வாலா கமிட்டி. இந்த கமிட்டி நேம் சேஞ்ச் பண்ணுங்க, இம்பரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வலியுறுத்தினதுபடி 1955ல சக்சஸ்ஃபுல்லா எஸ்பிஐன்னு நேம் சேஞ்ச் பண்றாங்க, விச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட்லி. இதை எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1 ஜூலைல பண்ணிருக்காங்க. அடுத்து 1959ல சப்சிடரி பேங்க்ஸ் ஆஃப் எஸ்பிஐலாம் வந்தது. சப்சிடரி பேங்க்ஸ் அப்படின்னா இந்த எஸ்பிஐக்கு கீழே வர பேங்க்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 1959ல வந்தது. என்னென்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகனர் அண்ட் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், அடுத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவான்கோர். இந்த 5 பேங்க்கும் சப்சிடரி பேங்கா வந்தது எஸ்பிஐக்கு கீழே இன் 1959. அடுத்து 1969ல 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்ட் இன் 19 ஜூலை. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நேஷனலைசேஷன் பண்ணும்போது 50 crore. இது யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ப பிஎம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திஜி மேடம் தான் நேஷனலைஸ் 14 பேங்க்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 50 crore. நேஷனலைசேஷன் எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதனால வரக்கூடிய டெபிசிட்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்காக நேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த நேஷனலைசேஷன் பண்ணப்பட்ட பேங்கோட ப்ராஃபிட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு வந்துடும். இது எப்போ இந்த நேஷனலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா டியூரிங் 4th 5-year பிளான். ஓகேயா? ஸோ 1969ல 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 19 ஜூலைல 50 crore அதோட ஆத்தரைசேஷன் கேபிட்டல். அண்ட் இது அனௌன்ஸ் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திஜி மேடம். நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டதுக்கான ரீசன் வந்து அப்ப அது அந்த பேங்க்ஸ்ல வர ப்ராஃபிட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு வந்துடும். மற்ற நிறைய டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுல இருந்து வர டெபிசிட்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்காகவும் இந்த நேஷனலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 14 பேங்க்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், அலகாபாத் பேங்க், கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் அண்ட் தேனா பேங்க். இந்த 14 பேங்க்ஸ் தான் 1969ல நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 1975ல ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் பாஸ்ட். இன்னைக்கு அது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 26 செப்டம்பர் 1975. 1976ல ஆர்ஆர்பி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்துதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் ஆர்ஆர்பில அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ், அடுத்துதான் ஆக்ட் பாஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, 1976ல ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் இது எதுக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பேங்க் வந்து யாருக்கு ரொம்ப பெனிஃபிஷியரியா இருக்கும் அப்படின்னா ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கான, சிம்பிளா சொல்லணும்னா விவசாயிகளுக்கான ஒரு பேங்க் தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். ரூரல் ஏரியாஸ்ல அக்ரிகல்ச்சருக்காகவும் மற்ற ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டிஸ்க்காகவும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி தான் மணி கிரெடிட் பண்றாங்க. லோன்ஸ் கம்மி வட்டியில வருது அந்த மாதிரி எல்லாம். இப்ப ஆர்ஆர்பி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்ஆர்பியோட ஷேர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்ஆர்பியோட ஷேர்ஸ் 3 பிரிக்கலாம். 50% ஷேர், 15% ஷேர் அண்ட் ரிமைனிங் 35% ஷேர். இந்த 50% ஷேர் அந்த ஆர்ஆர்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் 15% ஹோல்ட் பண்றாங்க அண்ட் ஸ்பான்சர் பேங்க் 35%. இப்ப ஆர்ஆர்பில ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி பேங்க் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிராதமா பேங்க்.
எங்க வந்தது அப்படின்னா முரிதாபாத், உத்தரப்பிரதேஷ்ல. இந்த பிராதமா பேங்கோட ஸ்பான்சர் பேங்க் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு 35% ஸ்பான்சர் பேங்க். ஸோ இந்த ஸ்பான்சர் பேங்க் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிண்டிகேட் பேங்க். ஸோ இவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 crore. இந்த பிராத்தமா பேங்கை யார் எந்த கமிட்டிக்கு கீழே வந்தது அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி. ஆர்பி வந்து பிராத்தமா பேங்க் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா முரிதாபாத், உத்தரப்பிரதேஷ்ல. இதோட ஸ்பான்சர் பேங்க் யாருன்னா சிண்டிகேட் பேங்க். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 5 crore. யாருக்கு கீழே அப்படின்னா அடுத்த 1978ல டிஐசிஜிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது என்னது டிஐசிஜிசி அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், இதுதான் டிஐசிஜிசி. இது வந்து ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. இதோட ஆக்ட் வந்து எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1961லே பாஸ் பண்ணிருக்காங்க. ஆக்ட் பாஸ் பண்ணது டிஐசிஜிசி ஆக்ட் பாஸ்ட். இந்த டிஐசிஜிசி அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு மர்ஜ் பண்ணதுனாலதான் இந்த டிஐசிஜிசி கிடைச்சது. டிஐசியையும் சிஜிசியும் மர்ஜ் பண்ணதுனாலதான் நம்மளுக்கு டிஐசிஜிசின்ற ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. இப்ப டிஐசி அப்படின்னா என்ன அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். சிஜிசி அப்படின்னா கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த டிஐசியும் சிஜிசியும் மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு டிஐசிஜிசி எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் 1978ல. இது வந்து ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. இந்த டிஐசிஜிசி என்ன ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, பேங்க் வந்து திவால் ஆகுதோ இல்லை வேற எந்த காரணத்தினாலேயோ மூடுறாங்களோ, அப்போ அந்த பேங்க்ல போடப்பட்ட டெபாசிட்டர்ஸுக்கெல்லாம் டெபாசிட் கவர் பண்றதுதான் இவங்களோட மெயினான வேலை. So this DICGC provide deposit insurance that works as a protection cover for deposit holders when bank fail to pay its depositors. அடுத்து செகண்ட் டிமானிட்டைசேஷன் ஆச்சு. எப்போ அப்படின்னா 1978ல. இந்த தடவை எந்தெந்த அமௌண்ட் எல்லாம் வந்து சர்க்குலேஷன்ல இருந்து தூக்குறாங்க அப்படின்னா 1000, 5000 and 10,000. இந்த ருபீஸ் எல்லாம் வந்து அகெயின் சர்க்குலேஷன் வந்து தூக்கிட்டாங்க 1978ல. திஸ் இஸ் செகண்ட் டிமானிட்டைசேஷன். அடுத்து 1980ல another 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்றாங்க. அப்ப இதோட ஆத்தரைசேஷன் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா 200 crores. இதுவும் யார் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்திரா காந்திஜி மேடம் தான். இந்திரா காந்திஜி. இந்த 6 பேங்க் என்னென்ன அப்படின்னா விஜயா பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் லிமிடெட், அடுத்து நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் பேங்க் லிமிடெட், ஆந்திரா பேங்க் லிமிடெட். இந்த 6 பேங்க் என்னென்ன பேங்க்? விஜய பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் பேங்க் அண்ட் ஆந்திரா பேங்க். இந்த வீடியோவோட ஃபுல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இதுல எழுதிருக்கிறது எதுவும் புரியல அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல டீடைல்டா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1982ல நபார்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நபார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது பேர்லயே இருக்குது இல்ல. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த பேங்க், இந்த நபார்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன் இந்தியா. திஸ் பேங்க் இஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. இது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. இதை நபார்டை வந்து அப்பெக்ஸ் பேங்க்னு கூட சொல்றாங்க. அப்பெக்ஸ் பேங்க்னு சொல்றாங்க. இன்னொன்னு பேங்கர்ஸ், that is banker of the bank for agricultural sector. So 1982ல NABARD establish பண்றாங்க. இது வந்து regulated by RBI. This NABARD is also called as Apex Bank. This is also known as banker of bank for agricultural sector. இந்த NABARD எந்த கமிட்டி கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது பி சிவராமன் கமிட்டி. ஸோ இவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் நபார்டு. ஸோ நபார்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஐயோட அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஃபங்க்ஷன் அண்ட்
அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது ஏஆர்டிசி வந்து நபார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, நபார்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஐல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஃபங்க்ஷன்ஸும் ஏஆர்டிசின்ற கார்பரேஷனும் நபார்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நபார்டோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம் நரசிம்மம். எப்ப 1982ல. அடுத்து 1987ல முக்கியமான ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் போர்டு ஆக்ட், நேஷனல் ஹவுசிங் பேங்க் போர்டுல பேங்க், நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. அடுத்து ஹெச்எஸ்பிசி வந்து லான்ச் ஆகுது. என்ன அப்படின்னா ஹாங்காங் அண்ட் ஷங்காய் பேங்கிங் கார்பரேஷன். ஸோ இந்த ஹெச்எஸ்பிசிக்கு இன்னொரு ஒரு முக்கியமான டேர்ம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏடிஎம் வந்து ஹெச்எஸ்பிசி தான். ஸோ 1987ல 2 நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்டும் ஹெச்எஸ்பிசியும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த ஹெச்எஸ்பிசியோட இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏடிஎம். அடுத்து 1990ல சிட்பி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எப்ப அப்படின்னா April 2. சிட்பி அப்படின்னா என்னன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சிட்பி எதுக்காக மெயினா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா எம்எஸ்எம்இ செக்டார், அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்குலாம் வந்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் நம்மளுக்கு சிட்பி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதுதான் இதோட மெயின் ரோல். ஸோ சிட்பி, எக்ஸம், நபார்ட் அண்ட் என்ஹெச்பி இதெல்லாம் வந்து ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நம்ம ஃபினான்ஷியல் இந்தியாவோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சிட்பி, எக்ஸம், நபார்ட் அண்ட் என்ஹெச்பி. 1992ல செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த செபி வந்து எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதோட மெயினான ஃபங்க்ஷன் ரோல் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டை கண்காணிக்கிறதுக்கும் அப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட செக்யூரிட்டிஸுக்காக தான் இந்த செபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. 1988ல இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இன் 1992ல செபி ஆக்ட் மூலியமா இதுக்கு ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுக்குறாங்க. எப்பன்னா 30 Jan 1992. அடுத்து 1994ல ஐசிஐசிஐ பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நம்ம ஈஸியா ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லிடும். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ. அடுத்த 1998ல கேசிசி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு. பேர்லயே இருக்கு கிசான். அதாவது இந்த கிரெடிட் கார்டு எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் அடிக்குவேட் அண்ட் டைம்லி கிரெடிட் டு ஃபார்மர்ஸ் ஃபார் தேர் அக்ரிகல்ச்சரல் ஆபரேஷன்ஸ். இன் 1999ல ஐஆர்டிஏஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. ஐஆர்டிஏஐ எதுக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டருக்காக இந்த ஐஆர்டிஏஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. இந்த ஐஆர்டிஏஐ அப்படின்னா என்னன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டிஏஐ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல. ஹைதராபாத்ல தான் இருக்கு. அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு இயரை விட்டாச்சு. என்ன அப்படின்னா 1818 ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்தியாவில் வருது. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ். ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா இன் 1818. ஸோ இன்சூரன்ஸ் பத்தி பேசுறதுனால இதுக்கு ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னாடி இதை விட்டாச்சு. ஸோ
இப்போ 1999ல IRDAI ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்த வருஷம் 2000ல IRDAI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து இன்சூரன்ஸ் செக்டருக்காக. அப்புறம் இன் 2002ல நம்மளுக்கு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. என்ன அப்படின்னா சர்ஃபாசி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. சர்ஃபாசி அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், வேற வழி இல்லை, ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சர்ஃபாசி அப்படின்னா செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். SARFAESI, செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் வாங்கினவங்க நம்ம லோனை திருப்பி கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோ ஆக்ஷனுக்கு ஏலத்துல விடுறதுக்கு தான் இந்த ஆக்ட் வந்து யூஸ் ஆகுது. புரிஞ்சதா? சர்ஃபாசி ஆக்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, லோன் நம்ம திருப்பி கட்டல, நல்ல வீடு வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி தான். அதாவது நம்மளோட இடத்தையோ இல்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி, நம்ம கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு விடுவாங்க நம்ம லோனை வந்து திருப்பி கட்ட முடியலைன்னா. அது எந்த ஆக்ட் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபாசி ஆக்ட். இது எப்போ வந்ததுன்னா 2002ல. 2008ல NPCI வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. NPCI அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னா பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ஆக்ட் வந்து 2007ல ஒரு வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட்னா பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் சொல்றோம். எதுக்காக? ஃபார் வாட்? ஃபார் ஆப்ரேட்டிங் ரிட்டைல் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன். இப்போ இந்த NPCI வந்து அப்ரூவ் பண்றாங்க. என்ன அப்படின்னா the participation of customer bank, PSP, TPAP and PPIs. எதுல அப்படின்னா யூபிஐல. யூபிஐனா உனக்கு எல்லாருக்குமே தெரியும், யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதை வந்து 2016ல கொண்டு வந்தாங்க. இது வந்து சேஃப், செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் யூபிஐ சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க். ஓகேவா? இப்போ இந்த PSP அப்படின்னா என்ன அப்படின்னா பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி டு அக்செப்ட் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் பேமெண்ட்ஸ். TPAP அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர். PPI அப்படின்னா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ TPAP அப்படின்னா ஆக்சுவலி முன்னாடி சொல்லியிருந்தாலும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர். இது வந்து எதுக்காகனா என்ஷூர் செக்யூர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூபிஐ பிளாட்ஃபார்ம். யூபிஐ பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கு செக்யூர்டா ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படிங்கிறத பாக்குறாங்க. PPIனா என்ன அப்படின்னா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு முன்பணம் செலுத்தும் கருவின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கார்டு, ப்ரீபெய்ட் மொபைல் ப்ரீபெய்ட் கார்டு, வாலெட், டிஜிட்டல் வாலெட், மொபைல் வாலெட், டிஜிட்டல் கரன்சி, தட் இஸ் பிட்காயின், விர்ச்சுவல் கரன்சி, இது எல்லாமே வந்து PPIல தான் வரும். இப்போ அடுத்து 2014ல ரூபே வந்தது. ரூபே வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் குளோபல் கார்டு. நமக்கு முன்னாடி தெரியும்ல ரூபே. இது வந்து 2014ல வந்தது. ரூபே அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ருபி அண்ட் பேமெண்ட். இது வந்து யார் லான்ச் பண்ணது அப்படின்னா NPCI தான் லான்ச் பண்ணாங்க. எப்பன்னா 2014 மேல. இந்த ரூபேலயே 2 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக் கார்டு அண்ட் இன்டர்நேஷனல் கார்டு. டொமஸ்டிக் கார்டுனா தெரியும், இந்தியாவுக்கு உள்ள, இந்தியாவுக்கு வெளியே இந்த இன்டர்நேஷனல் கார்டு. அடுத்து 2010ல NPCI வந்து IMPSன்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது 2014 ரூபேக்கு முன்னாடியே வந்து இது வந்துச்சு. எப்பன்னா நவம்பர் 22ல. IMPS அப்படின்னா என்ன தெரியும்ல? IMPS அப்படின்னா இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இதான் IMPS சொல்றோம். IMPS அப்படின்னா இது எதுக்காக மெயினா வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து இமீடியட்டா நம்மளுக்கு மணி சென்ட் பண்ணணும், அதை நம்ம உடனே ரிசீவ் பண்ணணும், அதை இன்ஸ்டன்டா பண்ணணும். இல்ல அப்படின்னா இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் நம்ம மொபைல் மூலியமா பண்ணலாம், இல்ல ஆன்லைன் பேங்கிங் மூலியமா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்த IMPS வந்து யூஸ் ஆகும். ஆன்லைன் பேங்கிங், அப்புறம் மொபைல் வழியா வேற பேங்க், அதாவது இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் பிளஸ் உடனே மணி நமக்கு ரிசீவ் ஆகணும், உடனே நமக்கு மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா IMPS அதுக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து NPCI 2010ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் 24/7 இன்டர்பேங்க் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ். 2014ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ரூபே ஒன்று வந்தது. அது இல்லாம இன்னொன்று என்ன அப்படின்னா டெஃப் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. RBI தான் இந்த டெஃப் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டெஃப் அப்படின்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். இந்த டெஃப் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா அன்கிளைம்ட், நம்ம டெபாசிட்டரோட அன்கிளைம்டு மணியை ஹேண்டில் பண்றதுக்கு, அன்கிளைம்டு மணிஸை ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த டெப் ஸ்கீம் வந்து யூஸ் ஆகுது. இந்த டெப் ஸ்கீமோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட்.
இதே 2014ல இன்னொன்னு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா PMJDY ஸ்கீம். அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. எப்போ அப்படின்னா 28th ஆகஸ்ட்ல பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது வந்து என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் மிஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து 2015ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பேங்க் இன் இந்தியா வந்து வந்துச்சு. எப்போ February 10, 2015ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பேங்க். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பேங்க் என்னது? அஃப்கோர்ஸ் பிரைவேட் பேங்க் டாப்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், ICICI. அதுக்கப்புறம் 2015ல Jan 1ல வந்து நீத்தி ஆயோக் ஃபார்ம். அடுத்து PMMY பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இதுவும் அப்பதான் 2015ல தான் வந்துச்சு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா. இது எதுக்காக அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் லோனா ப்ரொவைட் பண்ண முடியும். யாருக்காக பார்த்தீங்கன்னா நான் கார்பரேட் அண்ட் நான் ஃபார்ம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ 2015ல நம்மளுக்கு மொத்தம் 4 இருக்கு. அடுத்து 2016ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அடுத்து தேர்ட் டிமானிட்டைசேஷன் இந்த வருஷம் 2016ல தான் ஆச்சு. நமக்கு நல்லா தெரியும். 500 rupees-உம் 1000 rupees-உம் சர்க்குலேஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க இல்லையா? இது எப்ப? நவம்பர் 8ல. நவம்பர் 8, 2016ல. ஸோ டிமானிட்டைசேஷன் சொல்றோம். ஸோ இதோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது சர்க்குலேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம தூக்குறது. இதை எப்படி நம்ம வாட் இஸ் மீன் பை டிமானிட்டைசேஷன் கேட்டாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா the currency loses its face value and no longer of status to be used as legal money for any kind of transaction. ஓகே, ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. The currency loses its face value and no longer of status to be used as legal money for any kind of transaction. இதுதான் நம்ம டிமானிட்டைசேஷன் சொல்றோம். அடுத்து 2017ல SBI 5 சப்சிடரி பேங்கை மர்ஜ் பண்றாங்க. யாரோட அப்படின்னா பேங்க் ஆஃப் BMBயோட. BMB வந்து என்னதுன்னா பாரதிய மகிழா பேங்க். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராவன்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்தோட சேர்த்து பாரதிய மகிழா பேங்கை மர்ஜ் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப முக்கியம். 2017ல நடந்தது. அடுத்து 2019ல தெனா பேங்க்கும் விஜயா பேங்க்கும் சேர்ந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட மர்ஜ் ஆனாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட மர்ஜ் ஆனது 2019ல. அடுத்து 2021ல என்ன ஆச்சு அப்படின்னா ரூபி வந்து வந்துச்சு. அதாவது கேஷ்லெஸ் அண்ட் கான்டாக்ட்லெஸ் மெத்தட் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட். அதாவது வவுச்சர் டைப்ல நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அதான் 2021. இதையும் யார் லான்ச் பண்ணாங்கன்னா none other than NPCI அண்ட் DFS. DFS அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதுக்கு முன்னாடி 2013ல என்ன ஆச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் இனோவேஷன் ஹப் வந்து வந்துச்சு, செட்டப் ஆச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னா பெங்களூர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேற, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இனோவேஷன் ஹப் வேற. இது wholly owned by RBI. It is one of the subsidiaries of RBI. இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த இனோவேஷன் ஹப் அப்படின்னா டு ப்ரமோட் அண்ட் ஃபெசிலிட்டேட் என்விரான்மெண்ட் தட் அக்ஸலரேட் இனோவேஷன் அக்ராஸ் ஃபினான்ஷியல் செக்டர். இதோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த கேபிட்டல் 100 crores. அப்புறம் இதே வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா NPCI வந்து ஒரு நியூ சப்சிடரி ஃபார்ம் ஆச்சு. என்ன NPCI என்ன அப்படின்னா பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் 2023ல பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டிஷன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கைத்தொழிலாம் பண்ணி விற்கிறாங்கல்ல, தட் இஸ் தட் சப்போர்ட் ஆர்டிஷன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள் ஹூ ஒர்க் வித் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ். அவங்களோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸும் வேர்ல்டு வைடா ரீச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த PMVY ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல இன்ட்ரடியூஸ் ஆனவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு ஐடியும் கிடைக்கும். அண்ட் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட் சப்போர்ட். இதுல ஃபர்ஸ்ட் ட்ரான்ஷே அப்படின்னு ஒரு 1 lakh வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஷே இருக்கு. அந்த செகண்ட் 2 lakh வந்து அப் டு 2 lakhs வந்து செகண்ட் ட்ரான்ஷேஷன்ல இருக்கு. இதுல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரான்ஷே செகண்ட் ட்ரான்ஷே அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரான்ஷே வந்து எவ்வளோ 1 lakh அண்ட் செகண்ட் ட்ரான்ஷே 2 lakh. இதோட கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப் டு 5% வரைக்கும் கன்செஷன் இருக்கு. இதுல வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எதுவும் கிடையாது. இது எல்லாம் போக பப்ளிக் செக்டர் பேங்க்ல பெருசு எதாவது லார்ஜ் பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னா SBI
அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னா ஐசிஐசிஐ. ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் நான் ஹிஸ்டரி ஆஃப் பேங்கிங்ல இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அது ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஏதாவது விட்டுருந்தா அப்டேட்டட் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பாக கவர் ஆகும். அண்ட் இதோட ஃபுல் பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீடைல்ல நேஷனலைசேஷன் என்ன, அதோட நேஷனலைசேஷன் எதுக்காக பண்ணாங்க, அதோட யூசஸ் என்ன, எந்தெந்த பேங்க் ஆச்சு, எப்படி ஆச்சு, எல்லாம் இந்த மாதிரி நேஷனலைசேஷன் ஒரு டாபிக்ல சொல்ல. அது மாதிரி இந்த நான் வீடியோல சொன்ன எல்லா ஒவ்வொரு டாப்பிக்கும் டீடைல்டா வீடியோல சொன்ன எல்லா டாபிக்ஸோட ஃபுல் டீடைல் வந்து அந்த பிடிஎஃப் இருக்கும். கண்டிப்பா யூஸ் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சக்ஸஸ் பாத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.